பார்த்தோம். அத வந்து ஒரு தடவ ரிவிஷன் பண்ணி விடலாம். யார் வாங்கி பாடுறேன்? நாங்க பாடுறோம் மாமி. ஓகே. ம். திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த ஊழியர்கோன் சொல்லிட்டு நால்வர்த்தியோட எழுத்து என் கையில இல்ல. அதான். சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன். நான் சொல்றேன், வாங்கி சொல்லிடுங்க. சொல்லுங்க. நீங்க முதல்ல இருந்து இருக்கே இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து? இருக்கேன் மாமி. இருக்கேன். என்கிட்ட ஒரு புத்தகம் இருக்கும். நான் வெளியூர்ல இருக்கேன், அதனால அந்த புத்தகம் இல்ல. அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. சரி சரி சரி, ஓகே. பூழியர்கோன் வெப்பொழித்த பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் ஊழிமழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திருத்தாள் போற்றி. முதல் பாட்டு. லீக்ஸ் வேணுங்கிறவா இங்கிலீஷ்ல வாட்ஸ்அப்ல இருக்கு. கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை. 2 தடவை பாடிடுறீங்களா? கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன் கொடுமை பல செய்தன நானறியேன். இன்னொரு தடவை. கொடுமை பல செய்தன நானறியேன். ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே தோற்றாதென் வயிற்றின்
வயிற்றின் அகம்படியே தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கிட உடரோடு துடக்கி முடக்கியிட குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேனடியேன் அதிகை கெடில ஆற்றேனடியேன் அதிகை கெடில ஆற்றேனடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே. ஓகே, இப்போ ஒரு தடவை ஃபுல்லா பாடுறேன். கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேனடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. சரி, பாடணுமா? தாராளமா. ஓகே. கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. கரெக்டா இருக்கு. அடுத்த பாட்டு போலாமா? ரெண்டாவது. போலாம். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் நிரந்தரியேன் நினையாதொரு போதும் இருந்தறியேன் நினையாதொரு போதும் இருந்தறியேன் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் இருந்தறியேன் நினையாதொரு போதும் இருந்தறியேன் நினையாதொரு போதும் இருந்தறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வஞ்சம்
இது ஒப்பது கண்டறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன். ஓகே, இப்படியும் பாடலாம். அந்த ஒப்பது முன்னாடியும் இதோட சேர்த்து விடலாம். வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன். வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன். வயிற்றோடு துடக்கி முடக்கிட வயிற்றோடு துடக்கி முடக்கிட வயிற்றோடு துடக்கி முடக்கிட. வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன். வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன். வயிற்றோடு துடக்கி முடக்கிட வயிற்றோடு துடக்கி முடக்கிட வயிற்றோடு துடக்கி முடக்கிட. நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை. நணுகாமல் துறந்து கரந்துமிடீர். நணுகாமல் துறந்து கரந்துமிடீர் நணுகாமல் துறந்து கரந்துமிடீர். நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை. நணுகாமல் துறந்து கரந்துமிடீர். நணுகாமல் துறந்து கரந்துமிடீர் நணுகாமல் துறந்து கரந்துமிடீர். அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கெடில அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கெடில அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கெடில. வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே. அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கெடில அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கெடில அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கெடில. வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே. உள்ள ஒரு தடவை பாடலாம். நான் ஒரு தடவை பாடி காட்டுறேன். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் இருந்தறியேன். வஞ்சம் இது ஒப்பது
கண்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கிட. இந்த 4 லைன் பாடுங்க, அப்புறம் கூட 4 லைன் படிக்கலாம். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாதொரு போதும் இருந்தறியேன். வஞ்சம் மீது ஒப்பது கண்டறியேன், வயிற்றோடு துடக்கி முடக்கிட. இன்னொரு பாடிட்டுமா? பாடிடுங்க பாடிடுங்க பாடிடுங்க. நெஞ்சம் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாதொரு போதும் இருந்தறியேன். வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன், வயிற்றோடு துடக்கி முடக்கிட. நெஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கரந்துமிடீர். அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கரந்துமிடீர். அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் கரந்து நணுகாமல் துறந்து கரந்துமிடீர். அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. ஓகே, இப்ப சேர்த்து ஃபுல்லா. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாதொரு போதும் இருந்தறியேன். வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன், வயிற்றோடு துடக்கி முடக்கிட. நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கரந்துமிடீர். அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. ஓகே, சூப்பர். நான் கடைசியா எல்லாத்துக்கும் சேர்த்து அர்த்தம் சொல்றேன். கேக்குற தேடி தேடி கேட்க வேண்டாம். அதனால 3வது பாட்டு. பணிந்தாரண பாவங்கள் பாற்றவல்லி படுவெண் தலையில் பலி கொண்டுழல்வீர். துணிந்தே உமக்காற் செய்து வாழலுற்றால் சுடுகின்றது சூலை தவிர்த்தருளீர். பிணிந்தார் பொடி கொண்டு மெய் பூச வல்லீர். பெற்றம் ஏற்றுகந்தீர் சுற்றும் வெண்தலை கொண்டு அணிந்தீரடிகேள் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. இப்போ ஒரு லைனா
பணிந்தாரண பாவங்கள் பாற்ற வல்லீர். பணிந்தாரண பாவங்கள் பாற்ற வல்லீர். பணிந்தாரண பாவங்கள் பாற்ற வல்லீர். படுவெண் தலையில் பலி கொண்டுழல்வீர். படுவெண் தலையில் பலி கொண்டுழல்வீர். படுவெண் தலையில் பலி கொண்டுழல்வீர். அது சேர்த்து எழுதியிருக்கும் போது வெண்டலைன்னு கூட எழுதிருக்கலாம் பிடிஎஃப்ல. சேர்த்து சொன்னா ட வந்துரும், பிரிச்சிருந்தோம்னா வெண் தலை, அதனால அப்படி எழுதியிருக்கேன் இங்கிலீஷ்ல. பணிந்தாரண பாவங்கள் பாற்ற வல்லீர். பணிந்தாரண பாவங்கள் பாற்ற வல்லீர். பணிந்தாரண பாவங்கள் பாற்ற வல்லீர். படுவெண் தலையில் பலி கொண்டுழல்வீர். படுவெண் தலையில் பலி கொண்டுழல்வீர். படுவெண் தலையில் பலி கொண்டுழல்வீர். ஓகே, நம்ம அங்க அந்த படுவெண் தலையில் பிரிச்சுட்டோம்னா இல் சொல்லிக்கலாம், நிறுத்திக்கிறதுனால இல்லே சொல்லிக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை சேர்த்து பாடினோம்னாக்கா அங்க இரு சொல்லிக்கலாம், இங்க கொஞ்சம் கேப் விடுறதுனால இல்லே சொல்லிக்கலாம். படுவெண் தலையில் பலி கொண்டுழல்வீர். படுவெண் தலையில் பலி கொண்டுழல்வீர். படுவெண் தலை படுவெண் தலையில் பலி கொண்டுழல்வீர். துணிந்தே உமக்காட் செய்து வாழலுற்றால். துணிந்தே உமக்காட் செய்து வாழலுற்றால். துணிந்தே உமக்காட் செய்து வாழலுற்றால். சுடுகின்றது சூலை தவிர்த்தருளீர். சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர். சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர். துணிந்தே உமக்காட் செய்து வாழலுற்றால். துணிந்தே உமக்காட் செய்து வாழலுற்றால். துணிந்தே உமக்காட் செய்து வாழலுற்றால். சுடுகின்றது சூலை தவிர்த்தருளீர். சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர். சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர். பிணிந்தார் பொடி கொண்டு மெய் பூச வல்லீர். பிணிந்தார் பொடி கொண்டு மெய் பூச வல்லீர். பிணிந்தார் பொடி கொண்டு மெய் பூச வல்லீர். வெட்டம் ஏற்றுகந்தீர் சுற்றும் வெண்தலை கொண்டு. இங்கேயும் அப்படியேதான், வெண்தலை கொண்டு வெண்தலை கொண்டு. பெற்றமேற்றுகந்தீர் சுற்றும் வெண்தலை கொண்டு. பெற்றமேற்றுகந்தீர் சுற்றும் வெண்தலை கொண்டு. பிணிந்தார் பொடி கொண்டு மெய் பூச வல்லீர். பிணிந்தார் பொடி கொண்டு மெய் பூச வல்லீர்.
பிணிந்தார் பொடி கொண்டு மெய்பூச வல்லீர். பெற்றம் ஏற்றுகந்தீர் சுற்றும் வெண்தலை கொண்டு. பெற்றமேற்றுகந்தீர் சுற்றும் வெண்தலை கொண்டு. பெற்றமேற்றுகந்தீர் சுற்றும் வெண்தலை கொண்டு. அணிந்தீர் அடிகேள் அதிகை கெடில. அணிந்தீர் அடிகேள் அதிகை கெடில. அணிந்தீர் அடிகேள் அதிகை கெடில. வீரட்டான துறை அம்மானே. வீரட்டான துறை அம்மானே. வீரட்டான துறை அம்மானே. அணிந்தீர் அடிகேள் அதிகை கெடில. வீரட்டான துறை அம்மானே. அணிந்தீர் அடிகேள் அதிகை கெடில. வீரட்டான துறை அம்மானே. அணிந்தீர் அடிகேள் அதிகை கெடில. வீரட்டான துறை அம்மானே. பணிந்தாரன பாவங்கள் பாற்ற வல்லீர். படுவெண் தலையில் பலி கொண்டுழல்வீர். துணிந்தே உமக்காற் செய்து வாழலுற்றால் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர். பணிந்தாரன பாவங்கள் பாற்ற வல்லீர். படுவெண் தலையில் பலி கொண்டுழல்வீர். துணிந்தே உமக்காற் செய்து வாழலுற்றால் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர். பணிந்தாரன பாவங்கள் பாற்ற வல்லீர். படுவெண் தலையில் பலி கொண்டுழல்வீர். துணிந்தே உமக்காற் செய்து வாழலுற்றால் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர். பிணிந்தார் பொடி கொண்டு மெய்பூச வல்லீர். பெற்றம் ஏற்றுகந்தீர் சுற்றும் வெண்தலை கொண்டு. அணிந்தீர் அடிகேள் அதிகை கெடில. வீரட்டான துறை பிணிந்தார் பொடி கொண்டு மெய்பூச வல்லீர். பெற்றமேற்றுகந்தீர் கற்றும் வெண்தலை கொண்டு. அணிந்தீர் அடிகேள் அதிகை கெடில. வீரட்டான துறை அம்மானே. பிணிந்தார் பொடி கொண்டு மெய்பூச வல்லீர். பெற்றம் ஏற்றுகந்தீர் சுற்றும் வெண்தலை கொண்டு. அணிந்தீர் அடிகேள் அதிகை கெடில. வீரட்டான துறை அம்மானே. பணிந்தாரன பாவங்கள் பாற்ற வல்லீர். படுவெண்டலையில் பலி கொண்டுழல்வீர்.
துணிந்தே உமக்காட் செய்து வாழலுற்றால் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர் பிணிந்தார் பொடி கொண்டு மெய்ப்பூச வல்லீர் பெற்றம் ஏற்றுகந்தீர் சுற்றும் வெண்தலை கொண்டு அணிந்தீரடிகேள் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. இன்னொரு வாட்டி சொல்றீங்களா? ஃபுல்லா பாட்டுமா? ஆமா. பணிந்தாரன பாவங்கள் பாற்ற வல்லீர் படுவெண் தலையில் பலி கொண்டுழல்வீர் துணிந்தே உமக்காட்செய்து வாழலுற்றால் சுடுகின்றது சூளை தவித்தருளீர் பிணிந்தார் பொடி கொண்டு மெய்ப்பூச வல்லீர் பெற்றம் ஏற்றுகந்தீர் சுற்றும் வெண்தலை கொண்டு அணிந்தீர் அடிகேள் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. இன்னொரு தடவை. பணிந்தாரன பாவங்கள் பாற்ற வல்லீர் படுவெண் தலையில் பலி கொண்டுழல்வீர் துணிந்தே உமக்காட்செய்து வாழலுற்றால் சுடுகின்றது சூளை தவிர்த்தருள்வீர் பிரிந்தார் பொடி கொண்டு மெய்ப்பூச வல்லீர் பெற்றம் ஏற்றுகந்தீர் சுற்றும் வெண்தலை கொண்டு அணிந்தீர் அடிகேள் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. ஓகே, அந்த தவிர்த்தருளீர் 5வது லைன் 4வது லைன்ல சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர். தவிர்த்தருள்வீர்க்கு சொன்னாலும் தப்பு கிடையாது. தவிர்த்தருளீர் 4வது பாட்டு. அடியேன் அறியாமையான் ஃபுல்லா பாடிட்டுமா ஒரு தடவை? முன்னம் அடியேன் அறியாமையாருளி தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தன் கடன் ஆவதுதான் அன்ன நடையார் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. இப்போ ஒரு லைனா. முன்னம் அடியேன் அறியாமையினான் முன்னம் அடியேன் அறியாமையினான் முன்னம் அடியேன் அறியாமையினான் முனிந்தென்னை நலிந்து முடக்கிட முனிந்தென்னை நலிந்து முடக்கியிட முனிந்தென்னை நலிந்து முடக்கியிட அடியேன்
அறியாமையினான் முனிந்தென்னை நலிந்து முடக்கிட முன்னம் அடியேன் அறியாமையினான் முனிந்தென்னை நலிந்து முடக்கிட முன்னம் அடியேன் அறியாமையினான் முனிந்தென்னை நலிந்து முடக்கிட பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன் பின்னை அடியேன் உமக்காளும் பெட்டேன். அது பட்டேனா பெட்டேனா? பட்டேன் பட்டேன். ஓகே. பின்னை ஆளும் அடியேன் பட்டேன் பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன். பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன். என்னோட சீட்ல இருந்து டிலே ஆகுதா? ஆமா, எனக்கு டிலே ஆகுது. ஐ திங்க் நீங்க இன்னொருத்தர் கட்டாய் வருது மாமே. என்னோட கட்டாய் வருதா? இல்ல அவளோடது கட்டாய் வருது. இல்ல டீச்சரோடதுதான். அப்படியா? வரேன் ஒரு செகண்ட். இங்க கொஞ்ச நாளாவே நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. வீடியோ அனுப்பிச்சுக்கிறேன். சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர். சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர். சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர். பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன். சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர். பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன். சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர். பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன். சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ. தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ. தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ. தலையாயவர் தன் கடன் ஆவதுதான். தலையாயவர் தம் கடன் ஆவதுதான். தலையாயவர் தம் கடன் ஆவதுதான். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ. தலையாயவர் தன் கடன் ஆவதுதான். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ. தலையாயவர் தம் கடன் ஆவதுதான். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ. தலையாயவர் தம் கடன் ஆவதுதான். அன்னடையார் அதிகை கெடில. அன்னடையார் அதிகை கெடில. அன்னடையார் அதிகை கெடில.
வீரட்டான துறை அம்மானே. வீரட்டான துறை அம்மானே, வீரட்டான துறை அம்மானே. அண்ணடையார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. அண்ணனடையார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. அண்ணனடையார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. முன்னம் அடியேன் அறியாமையினான் முனிந்தென்னை நலிந்து முடக்கிட. லைனா முன்னம் மடியேன் அறியாமையினான் முனிந்தென்னை நலிந்து முடக்கியிட. முன்னம் மடியேன் அறியாமையினான் முனிந்தென்னை நலிந்து முடக்கியிட. பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன் சுடுகின்றது சூலை தவிர்த்தருளீர். பின்னை அடியேன் உமக்காளுப்பட்டேன் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர். பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் கடன் ஆவதுதான். என்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர்தம் கடன் ஆவதுதான். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர்தம் கடன் ஆவதுதான். அங்க தன் இருக்கா தம் இருக்கா? ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து என்னோட புஸ்தகத்தை தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோன்னு இருக்கு. அடுத்த லைன்ல தலையாயவர் தன் கடன் தலையாயவர் தம்னு இருக்கு என்னோட புஸ்தகத்துல. தம்னு இருக்கா? ஓகே. தன்னுன்னு வரணுமா நான் வரணுமா? சிலதுல பாட்டபேதங்கள் இந்த மாதிரி இருக்கு, தன் தம் அப்படிலாம் இருக்கு. நம்ம எப்படியோ ரெண்டுமே அர்த்தம் மாறாது, அதனால கவலை இல்லை. அண்ணனடையார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. அண்ணனடையார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. அண்ணனடையார் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. முன்னம் மடியேன் அறியாமையினான் முனிந்தென்னை நலிந்து முடக்கிட. பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன் சுடுகின்றது சூலை தவிர்த்தருளீர். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தன் கடன் ஆவதுதான். அண்ணனடையார் அதிகை கெடில வீரட்டான துறை
அம்மானே. முன்னம் அடியேன் அறியாமையினான் முனிந்தென்னை நலிந்து முடக்கியிட பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன் சுடுகின்றது சூளை தவித்தருளீர் தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர்தம் கடன் ஆவதுதான் அண்ணனடியார் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. முன்னம் மடியேன் அறியாமையினான் முனிந்தென்னை நலிந்து முடக்கியிட பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன் சுடுகின்றது சூளை தவித்தருளீர் தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர்தம் கடன் ஆவதுதான் அண்ணனடையார் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. இப்போ 3 பாட்டுக்கும் அர்த்தம் பார்க்கலாம். எல்லாருமே நல்லா பாடி பாத்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் இந்த 1 மணி நேரத்துக்குள்ள எல்லாரும் பாடுறலாங்கிறத என்னால இது பண்ண முடியல. முன்னாடி சொன்ன மாதிரியே ஏதாவது ஒரு நாள் நம்ம எல்லா பாட்டையும் எல்லாருமே பாடுற மாதிரி வச்சுக்கலாம். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். இப்போ நாவுக்கரசருக்கு வைத்த வழியில அந்த திரு அதிகை வீரட்டான கஷேத்திரத்துல சாரி மாமி, முதல் பாட்டுக்கே நீங்க அர்த்தம் இன்னும் சொல்லல. ஓ சொல்லலையா? ஓகே ஓகே. முதல்ல இருந்தே போயிடலாம். கூற்றாயினவாறு விளக்ககிலீர். கூற்றுவன் அப்படின்னு சொன்னாக்க யமனுக்கு பேரு கூற்றுவன். அந்த யமன் போல காலன மாதிரி எனக்கு இந்த ஒரு வைத்த வழி இருக்கு. சோ இப்ப சுவாமி கிட்ட பாடுறாரு இல்லையா, நம்ம நீ கதை பார்த்தோம். திலகவத்தியா விபூதி இட்டு விட்டு சுவாமிக்கு பிரதட்சணம் பண்ணி இனிமே சைவத்திலேயே இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இரு அப்படின்னு சொல்றார். அதுக்காக இந்த திரு அதிகை வீரட்டான கஷேத்திரத்துல நாவுக்கரச பெருமான் அங்க இருக்கார். விபூதி இட்டுண்டோடனே கொஞ்சம் தேவலாம். இப்போ பாடுறார். அதுல ஃபர்ஸ்ட் பாட்டுல இந்த காலன மாதிரி இருக்கக்கூடிய இந்த வியாதியை எனக்கு என்கிட்ட இருந்து விளக்கு, என்கிட்ட இருந்து போக்கு அப்படிங்கிற. கூற்றாயினவாறு விளக்ககிலீர். காலனை போல இருக்கு. கொடுமை பல செய்துன நான் அறியேன். நான் என்னென்ன கொடுமைகள்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏதாவது வியாதின்னு ஒண்ணு வந்ததுன்னா நம்மளுடைய பாவத்தினாலதான் வியாதி வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு வியாதி தீர்க்க முடியல, இல்ல ரொம்ப பெரிய வியாதினாக்க நம்மளுடைய பாவ வினை கழியறதுக்காக ஒண்ணு ஏதாவது ஒரு கஷ்ட ரூபத்துல வரணும். அது வியாதி ரூபமாகவும் வரும், சில விஷயங்களுக்கு மன கஷ்டமாகவும் வரும். அந்த மாதிரி இருக்கிறச்சே இவர் என்ன கொடுமை பண்ணினேன்னு தெரியல, எனக்கு தெரியல, கொடுமை பல செய்தேன், அப்படி இந்த மாதிரி ஒரு வைத்த வழி வரத்துக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தெரியலங்கிறார். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். இப்ப உன்னோட திருவடிக்குன்னே என்ன நீ ஏத்துனுட்ட. ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். ராத்திரி பகல்னு பார்க்காம இனிமே உன்னையே நான் வணங்கின்னு இருப்பேன், இதுதான் என்னோட கடமை அப்படிங்கிற. ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். எப்பொழுதும் வணங்குவேன்ட்டார். இரவும் பகல்னு சொல்லிட்டார், அப்புறம் எதுக்கு எப்பொழுதும் அப்படின்னா அந்த மத்தியான நேரம் அப்படி இரவு பகல் தானே சொல்லியிருக்காரு, மத்தியானம் சொல்ல நமக்கு எல்லாம் சந்தேகம் வந்துடக்கூடாது. அதனால எப்பொழுதும் ஒன்னு வணங்கின்னு இருப்பேன் அப்படின்னு. அப்புறம் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட. இந்த இப்படி ஒரு வலிங்கிறது யாருக்குமே வந்திருக்காது, தோன்றிருக்காது போல இருக்கு. தோற்றாது என்னோட வயிற்றின் அகம்படியே, இந்த வயிறுங்கிற ஒரு உறுப்பு, அந்த உறுப்புல வந்திருக்கக்கூடிய ஒரு வலி
குடரோடு துடக்கி. குடல், நம்ம குடல் தான் குடர் இங்க தமிழ்ல சொல்லும் பொழுது, அந்த குடலோட புடுங்கி அப்படி வலிக்கிறதாம். அவர் ஒரு ஒரு பாட்டுலயும் சொல்லுவார் எப்படி வைத்த வலிக்கிறது. அது நம்ம வந்து சொல்லிடுறோம், ஆனா எப்படி அனுபவிச்சிருப்பாருன்னு நம்ம யோசிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த குடலோடு சேர்த்து என்ன முடக்கி போடுறது என்ன, குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன். இந்த அடியவனால தாழ முடியல, தாங்க முடியல, ஆற்ற முடியல. ஆற்றேன் அப்படின்னு சொன்னாக்க என்னால முடியல அப்படின்னு அர்த்தம். ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே. கெடில நதின்னு ஒரு நதி அந்த பக்கம் ஓடுறது. அந்த அதிகை வீரட்டானம்ங்கிற க்ஷேத்திரத்துக்கு பக்கத்துல கெடில நதி அப்படின்னு. எப்போதுமே பதிகங்கள்ல பார்க்கும் பொழுது நதிய மென்ஷன் பண்ணி கண்டிப்பா பாடியிருப்பா. வெண்ணெய்நல்லூர்னு பார்த்தோம்னா வெண்ணெய்நல்லூர்ல என்ன ஆறு ஓடுறது, இது திருவியாறு பார்த்தோம்னா திருவியாறு காவிரி ஆறு, அந்த மாதிரி நதியை கண்டிப்பா சொல்லியிருப்பா. அதுல இந்த கெடில நதி அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அதிகை வீரட்டான க்ஷேத்திரத்து பெருமானே, என்னுடைய இந்த வைத்த வலிய போக்கிடு, காலன மாதிரி இருக்கக்கூடிய வைத்த வலிய போக்கிடு அப்படின்னு முதல் பாட்டு. ரெண்டாவது பாட்டுல வீரட்டானம் அப்படின்னு சொன்னாக்க சுவாமியினுடைய வீரச் செயல்கள் நடந்த இடம், வீரஸ்தானம் சம்ஸ்கிருதத்துல, அதுதான் தமிழ்ல வீரட்டானம். வீரத்தானம் அப்படின்னு அது இப்ப வீரட்டானம் அப்படின்னு ஆயிருக்கு. அட்ட வீரட்டானம்னு இருக்கு. 8 இடத்துல சுவாமியினுடைய வீர செயல்கள் இந்த நம்மளுடைய பூமியில நடந்திருக்கு. அது தவிர விண்ணுலகத்துல நடந்ததெல்லாம் இருக்கு. பூமியில 8 இடங்கள் இருக்கிறதுனால அட்ட வீரட்டானம் அப்படின்னு பேரு தமிழ்ல. அட்ட வீரஸ்தானம். அதுல வந்து இந்த இடம் முப்புறத்தை எரிச்ச இடம். அந்த 3 அசுரால எரிச்ச இடம் இந்த அதிகை வீரட்டானம் அப்படிங்கிறது. இப்ப ரெண்டாவது பாடல். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன். என்னோட மனசை எப்போதும் உனக்குன்னே இடத்த கொடுத்துட்டேன், என் மனசு உனக்குதான் அப்படிம்போம் இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய இந்த நெஞ்சம் அப்படிங்கிறது உனக்குன்னே நான் இப்ப வச்சுட்டேன். இந்த இடம் மனசுங்கிறது ஒரு இடம் தானே, அந்த இடத்துல வேற யாரும் கிடையாது, ஒன்ன மட்டுமே நான் வச்சாச்சு அப்படிங்கிற. நினையாது ஒருபோதும் இருந்தறியேன், அதுல அறியேன்னு பாஸ்டன்ஸ்ல சொல்ற, இனிமே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒண்ணு, அறியேன் அப்படி இருந்ததா தெரியல அப்படின்னு என்னன்னா, உன்னை நினைக்காம நான் ஒரு போதும் நான் இருக்கலையே அப்படிங்கிற. அதை நம்ம பாஸ்டன்ஸாவும் வச்சுக்கலாம், இல்ல பிரசன்டென்ஸாவும் வச்சுக்கலாம், ஃபியூச்சர்லயும் நம்ம வச்சுக்கலாம். அதை நான் தமிழ்ல அந்த சில கவிதைகள் சொல்லும் பொழுது அதெல்லாம் நம்ம அந்த அழகுக்காக நம்ம அதை சேர்த்துக்கிறது. நான் நினைக்காம ஒரு போதும் இருந்ததே இல்ல அப்படிங்கிற. அப்படின்னா அப்ப சமண மதத்துக்கும் போய் இவர் நினைச்சுட்டு இருந்தாரா அப்படின்னா அப்பப்போ நினைச்சுப்பாரு போல இருக்கு, அதனால அப்படி சொல்லியிருக்கார். ரெண்டாவது, இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன், நினைக்காம ஒரு செகண்ட் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறார். வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன், வயிற்றோடு துடக்கி முடக்கிட. இந்த வயிற்று வலி எப்படி இருக்கான், வஞ்சமா இருக்கான். ஏன் இப்படி ஒரு வஞ்ச மனசோட பழகுற அப்படின்னு, அந்த கள்ளம் கபடம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கள்ளத்தனத்தோட இருக்கான் இந்த வைத்த வலி. ஏன் வந்ததுன்னே தெரியலையா, அதனால கள்ளத்தனம், அந்த வஞ்சத்தோட இருக்கான். இதுக்கு ஒப்பான ஒரு விஷயத்த நான் பார்த்ததே கிடையாது, என்னோட வயிற்றோட சேர்த்து என்னை முடக்கி போடுறது இந்த வலி அப்படிங்கிற. வயிற்றோடு துடக்கி முடக்கிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கரந்துமிடீர். அதை சேர்த்தும் சொல்லலாம், பிரிச்சும் சொல்லலாம். கரந்தும் இடீர், கரந்தும் இடீர். அதனால அந்த ஒரு ஐஃபன் போட்டிருக்கேன். ஒரு விஷம் போல வந்து என்னை தாக்குறது இந்த வைத்த வலி. விஷம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாக்குறது. நான் அதனாலேயே மெலிஞ்சு போயிட்டேன். நலிவதனை, அவர் வந்து அப்படியே மெலிஞ்சு போயிட்டாராம் அந்த வலியினால. நணுகாமல் துறந்து கரந்துமிடி, என்கிட்ட இந்த வலிய அண்ட விடாம என்கிட்ட இருந்து தள்ளி விட்டுடு, என்கிட்ட இருந்து விளக்கிடு. கரந்துமிடி துறந்து என்கிட்ட இருந்து அதை துறக்க வச்சுடு எப்படியாவது அப்படின்னு. நணுகாமல் துறந்து கரந்துமிடி அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கடியில வீரட்டானத்துறை அம்மானே. அஞ்சேல்னு சொல்ல மாட்டியாப்பா அப்படிங்கிறார் சுவாமி கிட்ட. பயப்படாத, நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல மாட்டியா, அஞ்சேலும் எண்ணீர் அப்படி சொல்ல மாட்டியோ, அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே. அந்த கெடில நதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அதிகை வீரட்டானத்துறை பெருமானே, எப்படியாவது இந்த வைத்த வலியை என்கிட்ட இருந்து பறிச்சுன்று அப்படிங்கிற. மூணாவது பாட்டு.
பணிந்தாரண பாவங்கள் பாற்றவல்லீர். ஓரளவு இவரோடது நமக்கு கொஞ்சம் யோசிச்சோம்னா எல்லாருக்குமே புரியும். கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப தமிழ் வார்த்தைகள் சிலது புரியலன்னா கூட சாதாரணமா நம்ம படிச்சோம்னாக்கா அது புரியற மாதிரி இருக்கும். மனசை உருக்கக்கூடியதா இருக்கும். அதனாலதான் சுவாமியே நாவுக்கு அரசன்னு பேர் வச்சார். யார் யாரெல்லாம் வணங்குறாளோ நமஸ்காரம் பண்றாளோ அவளுடைய பாவங்கள் எல்லாம் போக்கக்கூடியவர், அழிக்கக்கூடியவர், அந்த அழிக்கக்கூடிய திறமை உடையவர். பணிந்தாரண பாவங்கள் பாற்றவல்லீர், படுவெண்தலையில் பலி கொண்டு உழல்வீர். இந்த பிரம்மாவனுடைய கபாலத்தை கையில வச்சுண்டு பலிக்காக இப்படி சுவாமி உழண்டுண்டே இருக்காராம், சுத்தின்ண்டே இருக்காராம். துணிந்தே உமக்காட்செய்து வாழலுற்றால் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர். இப்போ இதுல பெருசா ஒரு வார்த்தையை சொல்றாரு, என்னன்னா தைரியமா உனக்கே இனிமே ஆள் அப்படின்னு வந்துட்டாராம். சைவத்துல இருந்து சமணத்துக்கு போயிட்டார். ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறணும்னா அதுல சில சட்ட சிக்கல்களும் இருக்கு, இவா மனசு ரீதியான சில விஷயங்களும் இருக்கு. அது இப்போ சமணத்துல இருந்து துணிந்து வந்துட்டாராம், ஒரு தைரியத்தோட வந்துட்டாராம். உமக்கே ஆள் செய்த அப்படியே இனிமே உனக்கு தான் நான் ஆள் அப்படின்னு. ஆள் அப்படின்னாக்கா அடிமைன்னு அர்த்தம். இவர் நாவுக்கரசர் எப்போதுமே தன்னை அடிமையா வச்சுண்டு சுவாமியை எஜமானனா வச்சுண்டு பாவிச்சவர். அதனால உனக்குன்னே ஆள்னு நான் இருந்து வாழ ஆரம்பிக்கிறேன், வாழலுற்றால் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளி. இது மேலும் எனக்கு இந்த வைத்த வலி இருக்கலாமோ, உனக்குன்னு ஆள்னு நான் மாறியாச்சு, அதுவும் தைரியமா வந்தாச்சு, இனிமேலும் உன்னோட ஆள்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வைத்த வலி இருக்கலாமா? என்னோட வைத்த வலி வயிறு சுடுறது, எனக்கு சுடுகின்றது. இந்த சூளைங்கிற நோய் சுடுறது ரொம்ப. அதை எப்படியாவது என்கிட்ட இருந்து விளக்கிடு. பிணிந்தார் பொடி கொண்டு மெய் பூசவல்லீர். அதாவது இறந்தவாளினுடைய உடம்புலேருந்து அந்த சாம்பல் எல்லாம் எடுத்து பூசிக்கக்கூடிய திறமை உள்ளவர். அதுல எப்படி சிவகதி அடையறா அப்படிங்கிற விஷயம் இருக்கு. பிணிந்தார் அப்படின்னு சொன்னா பொதுவா ஒரு இயற்கையான சிவகதி இருக்கலாம், சில பேருக்கு சில விஷயங்கள்னால கால மரணங்கள் அந்த மாதிரி இருக்கும். சில இது பிணி நோயினால இருந்து அப்படியே நோய்வாய்ப்பட்டு சிவகத்தியாருதுன்னு சிலது இருக்கு இல்லையா? அப்படி இருந்தாலும் அந்த பிணியோட இருந்தாலும், பிணிந்தார் இந்த பிணியோட சேர்ந்து இருந்து அவ சிவகத்தி அடைஞ்சாலும் அவளினுடைய அந்த பொடி உடம்பு எரிச்ச அந்த சாம்பலை கொண்டு உடம்பு ஃபுல்லா பூசிக்க கூடியவர். மெய் அப்படின்னா உடம்பு, மெய் பூசவல்லீர். பெற்றம் ஏற்றுகந்தீர் சுற்றும் வெண்தலை கொண்டு அணிந்தீர். பெற்றம் அப்படின்னு சொன்னா நம்ம முதல் பதிகத்திலேயே பார்த்தோம், ரிஷபம்னு பேரு. அந்த ரிஷபத்தை ஏத்துண்டு ஆசையோட அதுல எப்போதும் சுத்தின்னு இருக்காராம் பெருமாள். வெண்தலை கொண்டு அணிந்தீர். இதுலயே 2வது லைன்ல பார்த்தோம், அந்த வெண்தலை அப்படிங்கிறத கையில வச்சுட்டு பலிக்காக அப்படி சுத்தின்னு இருக்கார் அப்படின்னு. இதுல அணிந்தீர் அப்படின்னு, வெண்தலை கொண்டு அணிந்தீர். கழுத்துலயும் கபால மாலைகள் போட்டு இருக்கார் சுவாமி. கையிலயும் வச்சுட்டு இருக்கார், கழுத்துலயும் மாலையா போட்டு இருக்கார். அணிந்தீர் அடிகேள் அதிகை கடில வீரட்டானத்துறை அம்மானே. பெருமானே, இந்த அடிமையா இருக்கிற எனக்கு இந்த வலிய போக்கிடும். இந்த கெடில நதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அதிகை வீரட்டானத்திரு பெருமானே அப்படின்னு சொல்லி 3வது பாடல். 4வது, முன்னம் அடியேன் அறியாமை நான் முனிந்தென்னை நலிந்து முடக்கிட. முன்னாடி அடியனா இருக்கக்கூடிய நான் எனக்கு அறியாமை அப்படிங்கிறது இருந்தது. அதாவது நம்மளுடைய சிவபெருமான விட்டுட்டு நம்ம சமண மதத்துல இருக்கோம் அப்படிங்கிற விஷயமே தெரியாம இருந்துட்டேன். அதாவது அறியாம தப்பு இல்லையா, அதாவது தெரியல அப்படிங்கிறது தப்பு கிடையாது, தெரியலங்கிறதே தெரியாம இருக்கு பத்தேளா, அது ரொம்ப தப்பா. நமக்கு இது தெரியல அப்படிங்கிறது ஓகே, நமக்கு அது தெரியறது, நமக்கு இது ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கிறது தெரியறது. அது தெரியலங்கிறதே தெரியாம சில விஷயம் இருக்குமா, அது ரொம்ப தப்பா. அதனால இந்த அறியாமை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது இல்லாம நான் உன்னை வணங்காம இருந்துட்டேன். முன்னம் அடியேன் அறியாமைனா, அந்த அறியாமைனால அப்படியே இருந்துட்டேன். நீ என்ன ஆட்கொள்றதுக்காக என்ன பண்ணின, இந்த வைத்த வலிங்கிறத கொடுத்து என்ன முடக்கி போட்டுட்ட. முனிந்து நீ அப்படியே ஒரு முனைப்போட, இவனை எப்படியாவது நம்ம சைவத்துக்கு இழுத்துடணும்னு ஒரு முனைப்போட இருந்து எனக்கு இந்த வைத்த வலியை கொடுத்து முடக்கி போட்டுட்ட.
அதனால அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பின்னை அடியேன் உமக்காலும் பட்டேன், உனக்குன்னே ஒரு ஆளாக நான் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த வைத்த வலியை கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டேன். அப்படி வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு இந்த சூளை நோய் இருந்ததுன்னா நன்னா இருக்காது. உனக்கு ஆள்னு வந்ததுக்கு அப்புறமும் இந்த சூளை நோய் இருக்கக்கூடாது. அதனால இந்த சூளை சுடுறது எனக்கு இதை என்கிட்ட இருந்து தவிர்த்துடு, இதை என்கிட்ட இருந்து விலக்கிடு அப்படின்னு. தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தன் கடன் ஆவதுதான். ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா அவ கிட்ட போய் சரணம்னு அடைஞ்சிட்டோம்னு சொன்னா அவ யார் வந்து சரணம் அடைஞ்சிட்டாளோ அவளுடைய கஷ்டத்தை போக்குறது தான் தலைவருடைய கடமை. அதனால உன்னோட கடமை என்ன தெரியுமோ, தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பது. உன்னை யாரெல்லாம் வந்து நமஸ்காரம் பண்றாளோ அவளுடைய யார் உன்னை வந்து அடைஞ்சிட்டாளோ அவளுடைய இந்த வினைங்கிற கஷ்டத்தை போக்கக்கூடியது உன்னுடைய கடமை, தலையாய கடமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து அதுதான் வேலை, முதல் டியூட்டி சுவாமிக்கு. யாரெல்லாம் வந்து நமஸ்காரம் பண்றாளோ அவளுடைய வினையை தீக்கிறது அப்படிங்கிறது தான் உன்னோட கடமை. அது இல்லையோ உன்னோட கடமை. அப்படி இருந்துட்டும் நான் உன்னை நமஸ்காரம் பண்ணிட்டு எனக்கு இந்த வைத்த வலியை கொடுக்கலாமோ அப்படின்னு கேட்கிறேன். அதனாலதான் இவர் சொல்லுவார், தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு. உன்னோட கடன்கிறது யாரெல்லாம் அடியவர்களா இருக்காளோ அவளை தாங்கிறது தான் உன்னோட கடன். என்னோட கடன் என்ன தெரியுமா, உனக்கு நான் பணி செஞ்சு கிடப்பதே, உனக்கு நான் அந்த சிசுரூஷங்கிறது உனக்கு அந்த பணி சுவாமியினுடைய இறைப்பணி அந்த தொண்டு அப்படிங்கிறத செஞ்சுட்டு கிடப்பதே அப்படிங்கிற. பணி செய்வதேங்கிறதுக்கும் பணி செய்து கிடப்பதேங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பணி செய்யறதுன்னா ஏதோ இருக்கிற டைம்ல நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சுவாமிக்குன்னு சில டைம் ஒதுக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம உன்னுடைய வேலையை தவிர எனக்கு வேற எதுவும் வேலை இல்லை, அப்படியே உன்கிட்டயே கிடக்கிறது, எப்ப பாரு இப்படியே கிடக்கான் அப்படிமா இல்லையா, அந்த மாதிரி அந்த கிடக்கிறதுங்கிறது அந்த மாதிரி நாவுக்கரசர்கிட்ட இருந்து கத்துக்கணும். அதனால இவர் சொல்ற தலையாயவர் தன் கடன் ஆவதுதான். உன்னை அடைஞ்சிட்டாக்க அந்த கடன் உன்னுடைய வேலை அது இல்லையோ. அதனால அண்ணனடையார் அதிகிக்கிரியில வீரட்டானத்துறை அம்மானே, அண்ணன் போல நடப்பாராம் சுவாமி. பொதுவா பெண்களுக்கு தான் சொல்லுவா அண்ணனடை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா சுவாமியும் அண்ணனடையாதான் நடப்பாராம், அழகா நடப்பாராம். அதனால அப்படி இருக்கக்கூடிய பெருமானே, ஒன்னு அடைஞ்சவாளுடைய வினையை தீக்கக்கூடிய பெருமானே, என்னோட இந்த வைத்த வலியை தீத்துடு, கெடில நதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அதிகை வீரட்டானத்துறை பெருமானே அப்படின்னு பாடுறார். அதனால இத வந்து ரொம்ப உருக்கமா ஒரு பாட்டுலயுமே இந்த வைத்த வலி எப்படிலாம் இருக்கு, என்னை கஷ்டப்படுத்துறது கொடுமைப்படுத்துறதுன்னு சொல்லுவார். இது யாருக்கெல்லாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த பதிகம் தீர்த்துடும். அப்படியே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதனால வந்து கண்டிப்பா உபயோகப்படுத்திக்கிறவா கண்டிப்பா படுத்திக்கோங்க. அது வைத்த வலி வந்தாதான் பாடணுங்கிறது இல்ல, வைத்த வலி வராம இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பிரிகாஷனா இத பாடி வச்சுட்டோம்னா நம்மளோட வினைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும். அதனால இதுதான் நமக்கு ஒரு கதியாக இருக்கக்கூடிய பதிகம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் மாமி. அந்த முடிக்கிற இல்லாம நான் பாடுறேன் மாமி. சங்கர குருவே சரணம் சரணம். ஸ்ரீ காமகோட்டி பீட்டம் அமர்ந்த குருநாதர்கள் பூங்கழல்கள் போற்றி, காஞ்சி முனிவர் கழல்கள் போற்றி, சிவ சிவ நமோ நாராயணாய. ராம் ராம் மாமி. தேங்க்யூ. தேங்க்யூ மாமி. Thank you mami. Thank you.